ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு டியூஸ்டே மார்க்கெட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. எந்த அளவுக்கு எக்ஸ்பைரியோட மார்க்கெட் உங்களுக்கு எல்லாருக்கும் அனுபவமாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் இன் ட்ரேடிங். ஸோ அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. எனி திங், அது ப்ராஃபிட் லாஸ், பேப்பர் ட்ரேடிங், அது எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே ஒரு அனுபவம். ஸோ அனுபவ ரீதியாக இதை உணர்ந்து அதை கற்றுக்கிட்டு லேர்னிங், அதாவது நான் கீப் லேர்னிங் கீப் ப்ராக்டிஸ் சொல்றதோடைய மீனிங் வந்து ஆப்ஷன் செக்மெண்ட்டை பொறுத்தவரை தொடர்ச்சியான பயிற்சி மட்டும் தான் நம்மளை வந்து முன்னேற்றம். அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம ஏறணும்னு சொல்லுவோம், அது மாதிரியான ஒரு தன்மை தான். ஸோ இன்னைக்கான அந்த எக்ஸ்பைரி மார்க்கெட்டை நீங்க எப்படி பார்த்துருக்கலாம், நாம எப்படி இதை அப்சர்வ் பண்ணிடணும். இன்னைக்கு ஒரு வீடியோவை வந்து நம்ம வித்தியாசமான கோணத்துல, அதாவது நம்ம லைவ் அப்டேட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே நம்ம நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் மீன்ஸ் ஒரு 10:30 வரை நம்ம ஒரு நல்ல ஒரு லைவ் கொடுத்துருந்தோம் அப்டேட்ஸை. அது தொடர்ந்தும் சில விஷயங்கள் நடந்தது. அன்பார்ச்சுனேட்லி அந்த நேரத்தில் பார்க்க முடியல. பட் அதுக்கப்புறம் நான் அதுக்கான அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன். முடியும் போது நான் ஒரு சில விஷயத்த கொடுத்துருந்தேன். அதாவது இன்னைக்கு டெலகிராம் குரூப்ல நம்ம கொடுக்கப்பட்ட லைவ் அப்டேட்ஸை பேஸ் பண்ண இன்னையோட எக்ஸ்பைரி டேட் எப்படி இருந்துச்சுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது லைவ்ல பார்க்காதவங்களும் இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வச்சிருக்கிறது வீக்லி ஃபியூச்சர் சார்ட். வீக்லி ஃபியூச்சர்ல நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வீக்லி ஃபியூச்சர்ல நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி லெவல்ஸை மேக் பண்ணுவோம். அந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் ரெஸ்பெக்ட் ஆயிருக்கு. பேஸ்ட் ஆன் த லெவல்ஸ் வி ஹாவ் சர்டன் கண்டிஷன் டு செலக்ட் அ டைரக்ஷன். ஒரு டைரக்ஷன் நீங்க சூஸ் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலா டைரக்ஷனோட சேர்ந்து ஆப்ஷன் செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம அப்சர்வ் பண்ணோம். ஸோ அதுக்கான எப்படி சொல்றது, காலையில மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 9:19க்கே இந்த ஒரு செல்லர்ஸ்க்கான பெர்ஸ்பெக்டிவா நம்மளுடைய ஏடிபி கான்செப்ட், அதாவது ஆவரேஜ் ட்ரேடர் பிரைஸ் கான்செப்ட், நான் அதை வந்து ஒரு ஏடிபி செயினாவே டெவலப் பண்ணியிருக்கேன். ஸோ அது நமக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வருதுன்னா, இங்க இருக்கக்கூடிய புட் சைட்ல இருந்த இது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டைமிங்கை நோட் பண்ணிங்க. இது வந்து 9:18க்கு நான் கொடுக்கப்பட்ட இமேஜ். 9:18க்கு என்ன நமக்கு இந்த ஏடிபி செயின் சொல்லுதுன்னா, புட் செல்லர்ஸ் எல்லாமே இது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நேரத்தில் வந்து ஃபியூச்சரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 381, விச் மீன்ஸ் அரௌண்ட் ஒரு 400 நம்ம அட் த மணியாக எடுத்துக்கலாம். அப்போ அட் த மணில தொடங்கி புட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மணி, புட் சைடில் இருக்க கூட அவுட் த மணி. ஜென்ரலாகவே அவுட் த மணி ப்ராஃபிட்டபிளாக தான் இருப்பாங்க. செல்லர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது அவுட் த மணி தான். பட் இந்த மணி ஆல்சோ இந்த ப்ராஃபிட். அப்போ செல்லர்ஸ் வந்து கம்ப்ளீட் டாமினேஷன்ல மார்க்கெட்ல இருக்காங்கன்ற ஒரு தகவலை நாம இதில் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதை வந்து கம்ப்ளீட்டா சண்டே வீடியோல கொடுக்க முடியாம போச்சுன்னா, நம்ம லைவ் மார்க்கெட்ல சில அப்சர்வேஷன் பண்ணும்போது தான், அதை வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ இங்க பாருங்க, கால் செல்ஸ்ல அவுட் த மணி கால்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபிளா இருக்குது. ஓகே ஃபைன், அது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அட் த மணில இருந்து தொடங்கி இந்த மணில வந்து 300 கால் வரை பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்கு. அப்போ மார்க்கெட்ல கால் சைட்லயும் இந்த மணி கால் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கக்கூடிய சினாரியோ அமைஞ்சிருக்கு. ஆனால் அந்த காலுடைய ப்ராஃபிட் தக்க வைக்கப்படுமா? அதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த கேள்வியை தான் நான் உங்களுக்கு இங்க கேட்டிருந்தேன். ஆஸ் யூசுவல் நம்மளோட டாப் அண்ட் பாட்டம் ஸ்ட்ரைக்கை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் போத் செல்லர்ஸ் ஆர் அன்சர்டைன், எனிபடி கேன் க்ளோஸ் தேர் பொசிஷன் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது கால் செல்லர் தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இது செல்லர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் நான் கொடுத்தேன். ஏன் அதை கொடுத்திருந்தேன்? ஏன்னா போத் சைடு பாருங்க, அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போத் சைடும் கால் வந்து கம்ப்ளீட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஓகேங்களா? கால் வந்து கம்ப்ளீட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. ஓகே ஃபைன். கால் கம்ப்ளீட்டா ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. மேபி அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இது ஒரு சினாரியோ. அண்ட் ஒன் மோர் திங், கால் சாரி புட்டு வந்து ப்ராஃபிட்டபிளா, புட்டு வந்து ப்ராஃபிட்டை க்ளோஸ் அவங்கள ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். மேபி ஆர் மே நாட் பி தான் இது. அட் த சேம் டைம் காலும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளா இருக்கிறாங்கன்றது தெரியுது. பட் இங்க என்னன்னா 23,300 கால் வரை ப்ராஃபிட்டபிளா இருக்காங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது வந்து இது எப்படி சொல்றீங்க? இதை நாங்க எப்படி வந்து பிலீவ் பண்றதுன்ற கான்செப்ட் வந்து நான் ஏற்கனவே சண்டே வீடியோல கொடுத்துருந்தேன். அஸ்யூம் பண்றோம். நம்மளால வந்து செல்லர்ஸ் எங்கெல்லாம் செல் பண்ணிருக்காங்கன்ற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளால எடுக்க முடியாது. ஆனா நம்மளால வந்து ஆஹ் இந்த ஆவரேஜ் பிரைஸ் தான் அதிகப்படியான செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த ஆவரேஜ் ட்ரேடர் பிரைஸ் கான்செப்டை நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ இதனுடைய வெளிப்பாடு தான் என்னன்னா, சரி ஓகே, சரியா வர மாட்டேன். ஓகே ஃபைன்.
இப்போ இதனுடைய கண்டினியூட்டி தான் இங்க நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எனி செல்லர்ஸ் கேன் க்ளோஸ் தேர் பொசிஷன் பட் ஐ எக்ஸ்பெக்ட் கால் செல்லர்ஸ். ஸோ அதனுடைய கண்டினியூட்டியை பாருங்க. அப்சர்வ் 300 ஸ்ட்ரைக். நான் ஏன் 300 ஸ்ட்ரைக் சொன்னது இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இங்க 300 கால் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கான். பட் இது நான் கொடுத்த டைமிங் என்ன? இது நான் கொடுத்த டைமிங் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9:18க்கு நான் கொடுத்துருப்பேன். 9:18க்கு கொடுத்த பிறகு அரௌண்ட் இங்க பாருங்க 9:30 வரைக்கும் நான் வந்து 23,300 ஸ்ட்ரைக்கை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ரீசன் எக்ஸாக்டா பாருங்க 9:30 கேண்டில் வந்து 9:25 to 9:30 கேண்டில் வந்து 300 ஸ்ட்ரைக்கு கிட்ட வர பாக்குது. ஸோ பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து 300க்கு கிட்ட வர பாக்குது. சரி, எப்படி 300 கிட்ட வர பாக்குது அதை நம்ம பார்த்துடலாமா? இன்னையோட டாப் ஸ்ட்ரைக் என்ன? என்னோட டாப் ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா ஐ திங்க் என்ன வந்துச்சு 500 வந்துச்சு. 500 புட். ஸோ 500 புட்டை எடுத்து பாருங்க. அதே போல பாட்டம் பாத்தீங்கன்னா ஓகே, பாட்டம் நம்ம நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்து போவோம். டாப் ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா 500 புட். ஓகே, 500 புட்டு வந்து 500 காலுடைய ஹைக்கு மேலதான் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்றேன்னா 500 புட்டுடைய லோவை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, 500 புட்டுடைய லோவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த 500 புட்டுடைய லோவை நெக்ஸ்ட் அவனோட ஆப்போனன்ட் யாரு? 500ல ஆரம்பிச்சு 450, 400, 350 இப்படி வரும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்ட் கேண்டலுடைய பாட்டம் ஸ்ட்ரைக்கா இருக்கக்கூடிய 350 நம்ம எடுத்துக்கலாம். 350 கால் வந்து இங்க பாருங்க, 350 கால் ஃபர்ஸ்ட் கேண்டல்லயே அந்த 500 புட்டுடைய லோக்கு கீழே போயாச்சு. ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம 300 காலையும் எடுத்து வச்சு பார்க்குறோம். 300 கால் பாருங்க, எக்ஸாக்டா அங்கதான் சப்போர்ட் எடுக்கிறோம். ஸோ இந்த சினாரியோ நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட்ல நடக்க வாய்ப்பு இருக்கதா நடந்துட்டு இருக்குது அங்க. ஓகேங்களா? ஸோ அந்த நேரத்துல 300 புட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எபோவ் தான் இருந்துச்சு. அதாவது 300 புட்டோடைய ஹை எபோவ் தான் காலும் இருந்துச்சு. ஸோ இந்த சினாரியோ இருக்கும்போது தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். 300 ஸ்ட்ரைக்கு க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி 300 கால் வந்து செல்லர் வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்காங்க. அவங்க மார்க்கெட் 300 பிலோ போனதா அவங்க ப்ராஃபிட் தக்க வைக்கப்படும். ஆனா பிலோ போகாதுன்ற சினாரியோ ஏற்பட்டா அவங்க தங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணதான் பார்ப்பாங்க. இந்த சினாரியோ தான் இங்க நடந்தது. நான் எக்ஸாக்டா சொல்றேன். இங்க 23,300 கால் புட் எடுத்துக்கிறேன். அந்த நேரத்துல சேம் ஆப்போனண்ட்டை எக்ஸாக்டா பாருங்க. 23,300 புட் எடுத்துக்க போகுது. ஓகே, இப்போ கால் வந்து புட்டோட ஹை அபோவ் தான் இருக்கு. புட்டு வந்து இங்க தான் இருக்கு 300 புட்டு. அப்போ கன்ஃபார்மா ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் படி நமக்கு என்ன தெரியுது? 300 பிலோ மார்க்கெட் போக முடியாது. இந்த சினாரியோ ஏற்படும் போது ஆல்ரெடி 300 கால் செல்லர் ப்ராஃபிட்டபிளா இருக்காங்களா? இருக்காங்க மீன்ஸ் அவங்க தங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ண தானே பார்ப்பாங்க. இதுதான் லாஜிக் பிஹைண்ட். இந்த கேள்வியை தான் நான் இங்க கொடுத்திருந்தேன். எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணீங்க? லைவ் மார்க்கெட்ல அப்சர்வ் பண்ணாதவங்க இப்போ அப்சர்வ் பண்ணியிருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமும் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குது. 23,300 கால் செல்லர் இஸ் இன் ப்ராஃபிட். எஸ், இங்க ப்ராஃபிட்ல இருக்காங்க. பட் 23,300 பிலோ மார்க்கெட் போகுமான்ற ஒரு கொஸ்டின் கேட்டேன். நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் படி அது போகாதுன்ற விஷயம் தெரியுது. அப்போ கால் செல்லர் என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பா பொசிஷனை க்ளோஸ் பண்ற வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் கூட எப்பெல்லாம் செல்லர்ஸ் ஒரு பெர்ஸ்பெக்டிவை அதோட சேர்த்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்து ஒரு என்ட்ரி எடுக்கும் போது நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் பூஸ்ட். அது எவ்வளவு பூஸ்ட் ஆகும்னு உங்களால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியும். தைரியமா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வை நான் உங்களுக்கு அப்படியே இமேஜா ஷேர் பண்ணிருந்தேன். இது வந்து 300 கால்ல நடக்கக்கூடிய சினாரியோ. செல்லஸோட பெர்ஸ்பெக்டிவ் புரியுதான்ற நான் கேட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்லயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்மளுடைய லெவல் இது வந்து புட்டுடைய கண்ட்ரோல் லெவல். ஸோ இதுக்கு கீழே இருந்தாதான் புட்டுடைய கண்ட்ரோலே போகும். அப்ப இது கீழே போக முடியாதனால காலே மறுபடியும் கண்ட்ரோல் எடுத்த மாதிரியான கான்செப்டும் இங்க அப்ளை ஆகுது. ஸோ இது நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம சொல்லிருக்கோம் ட்ரேட் பிளான் மென்டார்ஷிப்போட கான்செப்ட்குள்ள இது ஒரு சில கண்டிஷனோட நம்ம இதை பார்ப்போம். ஸோ அதுவும் இங்க அப்ளை ஆகுது. எல்லா விஷயமே ஒன்னா அப்ளை ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த மூவ்மெண்ட்டை பாருங்க. கால் செலர் பொசிஷன் க்ளோஸ் பண்ணிருப்பாங்கன்னு இப்பயாவது நம்புறீங்களா? எக்ஸாக்டா நீங்க கண்டிப்பா இது ஷார்ட் கவரிங்கா இதை எடுத்துக்கலாம், ப்ராஃபிட் புக்கிங் எடுக்கலாம், விச்சவர் அது பேர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். பட் கால் செல்லர் தங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்றாங்க. அதுதான் இதனுடைய அல்டிமேட் திங். ஸோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுதான் பாருங்கன்னு கேட்டிருக்கேன். ஸோ இது இது இப்படிதான் நான் இன்னையோட குரூப்பை வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் டைம்ல இதை கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புட் செல்லர் வந்து இன்னமும் கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அதாவது ஒருத்தர் கேள்வியோட பதிலா நான் கொடுத்துருந்தேன்.
இந்த இந்த சினாரியோ புட் சைடுக்கு ஃபேவரா இல்ல கால் சைடு ஃபேவரா ஒரு கொஸ்டினா கேட்கும்போது புட் செல்லர் மோர் கம்ஃபர்டபுளா இருந்தால் மார்க்கெட்டால கீழே போக முடியாது. இதுதான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் இதெல்லாம் என்னுடைய பர்சனலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அந்த குரூப்பை போட்டிருக்கேன். ரியலி ப்ரௌட், ரியலி ப்ரௌட். நான் என்ன நோக்கத்துக்காக இந்த பப்ளிக் ஃபாரம்ல இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிறத நான் சொல்றேனோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ப சிலருக்கு அது பயனுள்ளதா இருக்கிறத கேட்கும்போது நினைக்கும் போது உண்மையிலேயே ஹாப்பியா இருக்கு. ஸோ அதுதான் நான் இன்னைக்கு வெளிப்படுத்திருந்தேன். உண்மையிலே டுடே ரியலி ஹாப்பி. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபியூச்சர் பேஸ்ட் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் போய் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு லெக் நமக்கு கிடைச்சாலே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளா டெய்லி ஒன் ட்ரேட் எடுத்தாலே மோர் என்ன. ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்னையோட நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ஒரு 11:24க்கு பாருங்க. ஆக்சுவலி இது எந்த மூவ்மெண்ட்னா இந்த மூவ்மெண்ட் வந்து இந்த ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஃபால் வந்து 600 டேப் பண்ணியிருக்கு. இந்த 600 எப்படி டேப் பண்ணியிருக்குன்னு நான் சொல்றேன். இது வந்து எத்தனை பேர் இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்ல போனா டைமிங் வந்து 10:15ல இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 11:15 அந்த டைமுக்குள்ள அப்சர்வ் பண்ணுங்க. எத்தனை பேர் நீங்க இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லணும். இப்போ கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் 300 கால். ஓகே ஃபைன். ஸோ கரண்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் 300 கால்னா நம்ம என்ன பண்ணலாம்னா காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ மட்டும் நம்ம வச்சுப்போம். காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு இந்த டைமிங்ல வச்ச லோ இதுதான். எக்ஸாக்டா சொல்லணும்னா இதுதான் லோவா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இவனுக்கு ஆப்போனன்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து 600 வந்துச்சா வரலையான்றதை நான் எப்படி இப்போ காட்ட போறேன் பாருங்க. 600க்கு பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து புட்டு தான் ஆப்போனன்ட். ஸோ 600 புட்டை நான் எடுத்துக்கிறேன். 600 புட்டை எடுத்துக்கிட்டு அதோடைய அந்த நேரத்துல இருந்த ஹையை நான் மார்க் பண்றேன். ஓகே. இது வந்து புட்டுடைய ஹை என்ன நம்ம ப்ளூ கலர் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்போனண்டோட கால் 600 கால். ஏன்னா அந்த நேரத்தில் சேம் ஸ்ட்ரைக்கை நம்ம பார்ப்போம்ல. ஸோ 600 காலையும் நான் எடுத்துக்கிறேன். இந்த கால் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 600 கால் 600 புட். இங்க பாருங்க டைமிங் அரௌண்ட் ஒரு 10:15 ஆர் 10:20 இவங்க ரெண்டு பேரும் மீட்டே ஆகல. ஃபைன். அதுவரை புரிஞ்சுச்சுங்களா. இது மீட்டே ஆகல. ஆனா இங்க பாருங்க அரௌண்ட் ஒரு 10:15 10:20க்கு ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டச் பண்ணியாச்சு. 300 காலுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணியாச்சு. என்ன அடிப்படையில நாம ஒரு ஸ்ட்ரைக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். 23,600 புட்டு வந்து 300 காலுக்கு ட்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ஆப்போனன்ட்ல ஒன் ஆஃப் த ஆப்போனன்ட். அந்த ஆப்போனன்ட் ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை டேப் பண்ணியாச்சு. அப்படி டேப் பண்ணும்போது ஆப்போனன்ட்டோட ஹை அபோவ் இருக்கான். இது நம்மளுடைய ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட்ல அப்ளை ஆகக்கூடிய சினாரியோ. சரி ஓகே. இது மட்டும் தானா இதையும் செக் பண்ணிக்கலாம். 300 கால் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பாருங்க 600 புட்டுடைய ஹையை டேப் பண்ணியாச்சு. ஸோ 3 கண்டிஷன்ல 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. ஸோ 600 ஸ்ட்ரைக்கை நாம அப்ளை பண்ணலாம். எக்ஸாக்டா இந்த நேரத்துல நம்மளுடைய ஆப்ஷன் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ்லயும் நடந்தது. எக்ஸாக்டா நீங்க நோட் பண்ணிருந்தா 600 புட்டு வந்து தன்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய சினாரியோட இருந்தான். ஏன்னா அவன் ப்ராஃபிட்ல இருக்கான். ஸோ அவன் ப்ராஃபிட்ல இருக்கும்போது இதுக்கப்புறம் மார்க்கெட்டால 600 எபவ் போக முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு அவன் தன்னுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணி தானே ஆகணும். இங்க பாருங்க 600 கால் புட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. புட்டு வந்து காலுடைய ஹை எபவ் தான் இருக்குது. அப்ப கண்டிப்பா மார்க்கெட்டால 600 எபவ் ஃபர்தரா போக முடியாதுன்ற சினாரியோ அப்சர்வ் ஆன உடனே அவன் ப்ராஃபிட்டை புக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். அதனுடைய ரேலி தான் இது. இப்படி ஒவ்வொரு டேவும் நம்மளால வந்து அப்சர்வ் பண்ணி நிதானமாக ஒரு பர்டிகுலர் கான்செப்டை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஆப்ஷன் செக்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேரியஸ் செக்மெண்ட்ஸ் ஆர் தேர். அதுல நாம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். நான் இங்க எங்கேயுமே வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஆர் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் வால்யூம்ஸ் அதை பத்திலாம் நான் பேசுவேன். ஈவன் இந்த ஆவரேஜ் ட்ரேடர் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா வால்யூமோட பங்களிப்பை ப்ரைஸா கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் ஒன்லி. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்ல யார் இருக்கா, டாப் கான்ட்ராக்ட்ஸ் யாரு, நாட் ஜஸ்ட் அதை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. இட்ஸ் ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க் இன் ஆப்ஷன் செக்மெண்ட். ஸோ பொறுமையா நிதானமாக
இந்த கான்செப்ட்ஸை புரிஞ்சு நாம ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் எந்த இடத்துல பயன்படுத்துறோன்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஸ்கில் டெவலப் ஆகும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபியூச்சர் பேஸ்ட் லெவல்ஸ் எக்ஸாக்டா நம்மளோட லெவல்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ரேலி ஆயிருப்பாருங்க. ஈவன் இங்கேருந்து ஃபாலே வராதுன்றது தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஈவன் லாஸ்டா கூட ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். அப் டு ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, இப்போ என்ன மாதிரியான ஒரு அனாலிசிஸ்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஆஸ் பர் ஏடிபி அனாலிசிஸ் நான் தெளிவா சொல்லுவேன், சைட்வேஸ் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். மேபி பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட புட் செல்லர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காங்க. அவங்க பெரிய அளவுல ஹை வால்யூம்ல பொசிஷனை க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லவே இல்லை. இஃப் பாசிபிள் கால் செல்லர்ஸ் மேபி பொசிஷனை க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதுவும் பெருசா இருக்காதுன்னு சொன்னேன். அப் டு 650 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 650 கால்ல அந்த நேரத்துல ஒரு சின்ன ப்ராஃபிட் இருந்துச்சு. அந்த ப்ராஃபிட்டை அவங்க புக் பண்றதுக்கு பொசிஷனை க்ளோஸ் பண்ணாங்கன்னா காலை பை பண்ணுவாங்க. காலை பை பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் மேலே ஏறும். ஸோ மேபி 650 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. நான் இங்க அரௌண்ட் ஒரு 233 நான் சொல்லியிருந்தேன். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 233ன்றது வந்து இந்த இடத்துல நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா இந்த இந்த கேண்டலாண்டே நான் சொல்லியிருப்பேன். அவன் அடுத்து நேரா போனது 650 நோக்கி தான் இங்க போனான். ஸோ 650 ஆண்டு எக்ஸாக்டா அவன் ட்ரபிள் ஆகி கீழே திருப்பான். ஈவன் நீங்க 650 கால் போட்டு எடுத்து பாருங்க. காலுடைய ஹைக்கு மேலதான் போட்டு இருந்திருக்கும். அப்போ கண்டிப்பா 650 எபோவ் போக வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அவன் தெளிவா காட்டியிருப்பான். ஸோ இது எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் பண்ணதுதான். இட்ஸ் கைண்ட் ஆஃப் அல்காரதம். ஒரு சிஸ்டமேட்டிக் அல்காரதமா இதை பாருங்க. நம்ம ஏன் வந்து இந்த மாதிரியான அப்ரோச்சில் நம்ம ஏன் இதை ரீட் பண்றோம், இதை ஏன் படிக்கிறோம், இதை ஏன் லேர்ன் பண்றோன்றதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ தட்ஸ் இட். இன்னையோட வீடியோ வந்து இன்னைக்கு எப்படியெல்லாம் நம்ம லைவ் அப்டேட்ஸ் கொடுத்தோம், அந்த லைவ் அப்டேட்ஸை நாம எப்படி வந்து எடுக்கிறோம், அது எந்த அளவுக்கு நம்மளோட ஈவன் இந்த ஃபியூச்சர் பேஸ்ட் லெவல்ஸை நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸி, அதாவது நான் என்னவோ லைவ்ல கூட நினைக்கல, பிஃபோராவே நம்ம ப்ரீமியம் குரூப்ல இன்ஃபேக்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா அப்டேட்ஸும் நம்மளுடைய காமன் குரூப்ல கொடுக்கவே நான் இந்த ப்ரீமியம் குரூப்ல கூட பெருசா எதுவும் கொடுக்கல. பட் மார்னிங்கே பாத்தீங்கன்னா அரௌண்ட் இது டைம் என்ன 7:51 இந்த லெவல்ஸை நாம கொடுத்தாச்சு. இந்த லெவல்ஸ் 750 நம்ம கொடுத்தாச்சு. அப்படின்னா எவ்ரி திங் இஸ் அ கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் தான். ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணாதான் இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். விட்டுறாதீங்க. ஸோ கீப் பிளானிங், கீப் ப்ராக்டிஸிங். இதை சார்ந்த இன்னமும் இன்டெப்தா லேர்ன் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க நம்மளுடைய மென்டர்ஷிப்பை விருப்பம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். வேணுன்றவங்க நம்மளுடைய டெலிகிராம் ஐடிக்கு என்னுடைய டேரக்டா டிஎம் பண்ணுங்க. இதுக்கான டீடைல்ஸ் எடுத்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. கம்மிங் March 21st and 22, ஸோ சாட்டர்டே சண்டே அவைலபிள் இருக்கு. தேவைப்படுறவங்க அப்ரோச் பண்ணுங்க. ஓகே, ஸோ நாளைக்கான வீடியோல நம்ம சந்திப்போம். நாளைக்கான அனாலிசிஸ் நம்ம எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ அதில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.